ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் சீசன் 11 வந்து மக்களிடையே மற்ற சீசன்களை விட பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சூப்பர் சிங்கரில் நிறைய பேர் வந்து அவங்க வின்னராக இருக்கட்டும், இல்லை பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கட்டும், ரன்னர் அப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி திரையுலகில் நிறைய பாடல்களை பாடிட்டு வராங்க. இந்த மேடையை பயன்படுத்தி இன்றைக்கி அவங்க அடைந்த உச்சம் அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா இந்த சூப்பர் சிங்கர் மூலமாக நிறைய பேருக்கு அடையாளமே கிடைச்சிருக்குது. மெயினாக நம்ம சிவாங்கி கிருஷ்ணன், அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜலக்ஷ்மி தம்பதி, மெயினாக இவங்கெல்லாம் ராஜலக்ஷ்மி தம்பதி எல்லாம் வெளிநாடுகளில் கச்சேரி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்து வந்திருக்கிறாங்க. அது வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பிரமிப்பாக பார்க்குற ஒரு விஷயம். அதாவது ரொம்ப ஒரு மிடில் கிளாஸில் இருந்து எதுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் நம்ம ராஜலக்ஷ்மி தம்பதிகள். இன்றைக்கி வந்து அவங்க பாடின பாட்டு வந்து ஒவ்வொரு சினிமா பாடல்கள் ஆகட்டும், இல்லை அமெரிக்கா, லண்டன் அங்கே இருக்கிற தமிழ் சங்கங்கள் மூலமாக நடத்துகிற கச்சேரிகள் ஆகட்டும், இன்றைக்கி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. இந்த மாதிரி எதுவுமே இல்லாத இன்றைக்கி இந்த புகழோட உச்சியில் இருக்கிறவங்க தான் நம்ம சிவாங்கி கிருஷ்ணரும் நம்ம ராஜலட்சுமி தம்பதிகளும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த நம்ம சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு மேடை அவங்களுக்கு கிடைக்காத போகிற பட்சத்தில் தங்களுடைய திறமையை அவங்க எப்படி வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வி. இந்த மேடைகள் நிறைய வந்து திறமையாளர்களை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு சரியான இடமா இருக்குது. ஏன்னா இதில் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. அதாவது திறமையோட உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தகுதி கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட வின்னரான நிக்கில், ரன்னர் அப்பான நம்ம சரண்ராஜாவை பற்றின பேச்சுக்கள் இன்னும் ஓயவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிக்கில் வந்து சீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து இருக்குது. அதுக்கு வந்து அவர் எந்த விதமான பதிலும் அளிக்காத பட்சத்தில் சரண்ராஜாவே முன் வந்து ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு. என்னுடைய ரசிகர்கள் உண்மையான என்னுடைய ரசிகர்கள் கண்டிப்பாக நிக்கிலை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் தப்பு பண்ணுறானா பண்ணலையா அப்படிங்கிறத ஜட்ஜஸ் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பாங்க. நான் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் இல்லை அப்படின்னா என்னை விட அவனை உயர்ந்தவனா அவங்க கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ஆக்கியிருக்க மாட்டாங்க. அப்போ அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் சிறந்திருக்கிறான். பார்வையாளர்களாக உங்களுக்கு அந்த ஸ்வரத்தை பற்றியோ இதை பற்றியோ எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கேட்க என்னுடைய பாடல்கள் கிராமிய மையத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு விதமான சிலிர்ப்பை வந்து கொடுக்குது. ஆனால் நிக்கிலோட பாடல்கள் வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுனால தான் அவன் இன்னைக்கு டைட்டில் வின்னர் ஆகிற அளவுக்கு வந்திருக்கிறான். கண்டிப்பாக எனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். அதை கண்டிப்பாக நம்ம ஜட்ஜஸ் உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு அவன் டைட்டில் வின்னராக இருக்கிறான், நான் ரன்னரப்பாக இருப்பேன். ஸோ கண்டிப்பாக அவனை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பரப்பாதீங்க. நிக்கில் வந்து டைட்டில் வின்னர் ஆயிருக்கானா கண்டிப்பாக அவனுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயந்தான் அவனை சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட டைட்டில் வின்னர் ஆக்கியிருக்குது. நான் வந்து ரன்னர் அப் ஆயிருக்கிறேன். என்னுடைய திறமையை நான் இன்னும் வளர்த்துக்கணும். நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸை சேர்ந்தவன். எங்களுக்கு பெருசாக சொத்தோ இல்லை எங்களுக்கு சொந்தக்காரங்களோ ரிலேட்டிவ்ஸோ பெரிய அளவுக்கு யாருமே கிடையாது. என்னுடைய திறமைகளை நான் இன்னும் வந்து ஒரு பயிற்சியாளர் மூலமாக மெருகேற்றிக்கிட்டு நான் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சா என்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு பயிற்சியாளரை நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறேன். சூப்பர் சிங்கர் சீசன் 11ல் இருக்கிற எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ கூட நாங்கள் இதுக்கு மேலே எங்கள் லைஃப்பில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுதா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டீமாக ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா மற்ற சீசன் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சீசனில் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அழகாக உயிருக்கு உயிராக பழகியிருக்கிறோம். நானும் திஷாதனாவும் டேட் பண்ணுறோம் இல்லை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். அது வந்து கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக நான் அதை சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து திஷாதனா வந்து ஒரு நல்ல தோழி. அவங்கள நான் அந்த மாதிரி இதில் தான் வச்சு பார்க்குறேன். எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாள். அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே உயிருக்கு உயிரான நண்பர்கள். அந்த சீசன் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் எங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு நட்பு வந்து வளைய இன்னும் அதிகமாகிட்டு தான் போதே தவிர அது ஒருபோதும் குறையல. நாங்கள் எங்களுக்குள்ளே கிடைக்கிற வாய்ப்புகளை யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்டி பறிக்க மாட்டோம்.
ஒ இந்த பாடல் வந்து ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா, இது இவருக்கு தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அவர ரெஃபர் பண்ணி தான் விடுவோம். அந்த அளவுக்கு எங்களுடைய நட்பு வட்டம் வந்து அவ்வளோ பறந்து விரிஞ்சு கிடக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத தகவல்கள தயவு செய்து பரப்பாதீங்க. திஷாதனா வந்து எனக்கு ஒரு நல்ல தோழி. நிக்கில் எனக்கு ஒரு நல்ல நண்பன். நாங்க வந்து இன்னும் வந்து நெறைய சின்ன பசங்க தான். ஸோ இன்னும் நெறைய உயரத்த நாங்க பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்க எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள் தான் அப்படிங்கிறத நான் மனமார ஏத்துக்கிறேன். நீங்க வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கோ, எங்களுடைய அந்த மேலும் மேலும் நாங்க அடியெடுத்து வைக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுடைய ஆதரவும், அந்த சப்போர்ட்டும், உங்களுடைய அன்பு இல்லாத எங்களால எந்த உயரத்துக்குமே அடைய முடியாது. ஏன்னா எங்களுக்கு அன்பு காட்டி, ஆதரவு காட்டி இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து விட்டதே நீங்க தான். இன்னைக்கு வந்து ஒண்ணுமில்லாத எனக்கு வந்து நெறைய விஷயங்கள், நெறைய வந்து தொடர்பாளர்கள் கிடைக்கிறாங்க. அது சினி ஃபீல்ட்ல நெறைய மியூசிக் டைரக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல தெரிஞ்ச நெறைய நடிகர்களா இருக்கட்டும், இல்ல பணம் வச்சிருக்கிற, வசதியான இருக்கிற நெறைய பேர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து உதவி பண்றாங்க. எங்க அம்மாக்கு வந்து அது அவ்ளோ சந்தோஷமா இருக்குது. நெறைய சேனல்ஸ்லேருந்து யூடியூப் சேனல்ஸ்ல வந்து மெயினா எங்கள இன்டர்வியூ பண்ணும்போது கேட்கிற ஒரே கேள்வி வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ பத்தி சொல்லுங்க, ஊர பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வி தான். ஆனா, நான் வந்து அதில மனசார நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்க ரொம்ப ரொம்ப ஏழை. அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அந்த மாரி கஷ்டம் தான் எங்க வீட்ல இருக்குது. அந்த நிலைமையில கூட எங்க எங்களுக்காக ஒரு உறவினர்கள் கூட வந்து நிக்கல. என்னைக்கு நான் சூப்பர் சிங்கர்ல அடியெடுத்து வச்சு டைட்டில் ரன்னர் அப் ஆயி வெளியில வந்தனோ, அப்ப இருந்து எல்லாருமே எங்க கூட பேசுறாங்க. எங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா, நாங்க அன்னைக்கு வாழவே வழி இல்லாத நின்னப்போ, ஒருத்தர் கூட எங்கள திரும்பி கூட பார்க்கல. நான் ஒரு பயிற்சியாளர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு, கண்டிப்பா இத விட இன்னும் பெரிய வெற்றிகள நான் வந்து எங்க அம்மாக்கு நான் வாங்கி தருவேன். அது மட்டும் கிடையாது. என்ன வளர்த்து விட்ட இந்த சூப்பர் சிங்கர் மேடையா இருக்கட்டும், அதில இருக்கிற ஜட்ஜஸா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் என்னுடைய வாழ்க்கை உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா, நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. மத்தவங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே சாதகம் பண்ணி, அந்த மாதிரி ரொம்பவும் ஒரு ட்ரெயின்டு பயிற்சியாளர்கள் கிட்ட அவங்க ட்ரெயின் ஆனவங்க. ஆனா, எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனா, என்ன இந்த அளவுக்கு ஒரு மேடை உயர்த்தி, என்ன சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னர் அப்பா கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா, விஜய் டிவிய பத்தி நீங்களே புரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா, திறமை இல்லாதவனுக்கு அங்க இடம் இல்ல அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை. உனக்கு திறமை இருக்குதுன்னா, விஜய் டிவி உங்கள எங்கேயோ கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க. நாளுக்கு நாள் உங்களுடைய வளர்ச்சி வந்து அபரிமிதமா இருக்கும். உங்களால அத அளவிடவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். திறமை ஒண்ணு மட்டும் இருந்தா போதுங்க. நீங்க எங்க வேணாலும் ஷைன் ஆகலாம். அது யாராலயும் மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் உணர்ச்சிபூர்வமா பேசியிருக்கிறாங்க. என்ன ஒவ்வொரு ஜட்ஜஸும் பர்சனலா எவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வாயால சொல்ல முடியாதுங்க. அதுக்கு உண்மையிலே நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பேசுற அந்த ஒவ்வொரு வார்த்தை, அவருடைய அந்த நன்றி உணர்ச்சிய பார்க்கும்போது, இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கே ரொம்பவும் மெய் சிலிர்க்கிற மாரி இருந்தது அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும்.